மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் அன்பு கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். ஓவர் டு யூ பாஸ்டர் ஆல்பர்ட். தேங்க்யூ.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல ஆராதனை வேளையை தேவன் நமக்கு தந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இது மேலான ஒரு பாக்கியம் பாருங்களேன். அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அது மட்டுமல்ல, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதாம். What a great privilege we have. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, உன் முழு மனதோட உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுவாயாக ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். With all of our heart, with all of our strength, with all of our soul. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்கிறது நேரத்தில் ஆராதனையின் பிரசன்னம் எங்களை மூடுவதாக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே ஆராதனையின் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஒரு ஜீவ நதியின் பாய்ச்சல், ஒரு ஜீவ நதியின் பிரவாகம் இன்னும் எங்களை ஆராதனையின் ஆழங்களுக்குள் கொண்டு செல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பாதையெல்லாம் வெளிச்சமாக, எங்க பாதையெல்லாம் பாதுகாவலாக. உங்க பிரசன்னம் வரணுமே, உங்க சமூகம் வரணுமே, உங்க வார்த்தை வேணுமே. ஆசையா வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களை நடத்த மாட்டீங்களா? ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவநதியின் நிறைவுகள் என்னை தொடராதோ, தேவ மகிமை அளவின்றி என்னை நிரப்பாதோ. ஆமாண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடைய, மகிமை மேல் மகிமை அடைய இந்த நல்ல வேளையை நீர் எங்களுக்காய் முன் குறித்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை எங்கள் எல்லைகளை மூடுவதாக. எங்கள் பாடுகளை மறக்க செய்கிற தேவ மகிமை, எங்கள் சூழ்நிலைகளில் இருந்து எங்களை விடுவிக்கிற அந்த தேவ மகிமை எங்கள் எல்லைகளை இப்போதே சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆவியானவரே, பலமாய் பலமாய் எங்களை ஆட்கொள்ளுவீராக. நதியின் நிறைவுகள் என்னை தொடராதோ, தேவ மகிமை அளவின்றி என்னை நிரப்பாதோ. ஜீவநதியின் நிறைவுகள் என்னை தொடராதோ, தேவ மகிமை அளவின்றி என்னை நிரப்பாதோ. ஜீவ காலம் முழுதும் உந்தன் வார்த்தை என்னை நடத்தாதோ. ஜீவ காலம் முழுதும் உந்தன் வார்த்தை என்னை நடத்தாதோ. ஜீவ காலம் முழுதும் உந்தன் வார்த்தை என்னை நடத்தாதோ. ஜீவநதியின் நிறைவுகள் என்னை தொடராதோ, தேவ மகிமை அளவின்றி என்னை நிரப்பாதோ. ஜீவநதியின் நிறைவுகள் என்னை தொடராதோ, தேவ மகிமை அளவின்றி என்னை நிரப்பாதோ. இந்த நல்ல ஆராதனை வேளையில ஆண்டவரே,
எங்கள் உள்ளங்களை, எங்கள் இல்லங்களை இந்த தேவ மகிமை நிரப்பணுமே, தேவ பிரசன்னம் மூடணுமே. விட்டு கொடுத்து நாங்க நிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு நீர் துணையா இருந்ததற்காய், எங்களுக்கு நீர் பலனா இருந்ததற்காய், நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் ஆதரவாய் இருந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கலாமா? அவர் நமக்கு துணையா இருந்ததுனால, அவர் நமக்கு செட்டை நிழலா இருந்தபடினால இன்னும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, என்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே, என் தஞ்சம் நீர். ஆமென். சங்கீதக்காரன் இப்படி சொல்றார், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவார். ஆமென். மட்டுமல்ல, உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுவார். ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை உயரங்களிலே வைத்து அவர் அழகு பார்க்கிறவர் நம்புறவங்க. ஆமென். நம்ம இணைந்து பாட போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். என் பலத்த துருகம், என் கேடகம், என் பாதுகாப்பு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல உற்சாகமா கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் இடை கட்டுகிற பராக்கிரமம் உள்ள தெய்வமே, எங்கள் பல நீர். ஆமென். ஆராதிக்கலாம் உற்சாகத்தோடு கூட. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். என் துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தீர், உருக்கமாய் வந்து உதவி செய்தீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீரே ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீரே. உம்முடைய காருண்யத்தினால எங்களை உயர்த்துகிறீரே ஆண்டவரே. ஆமென். நன்றி என்று சொல்லுவோமா? அவரை அல்லால் தெய்வம் இல்லை, அவரை அல்லால் பாதுகாப்பில்லை. ஆமென். நம்முடைய மேன்மை அவரே, நம்முடைய தஞ்சம் அவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் பலனே. இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாவார், அவரே எந்தன் கண்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே அவர் நம்மை அலங்கரிக்கிறார், பலத்தினால் இடை கட்டுவார். ஆமென். நீதியின் சால்வையை நமக்கு தருவார். மட்டுமல்ல, உயரங்களை சுதந்தரிக்க செய்வார். விசுவாசத்தோடு ஆராதிங்க.
ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஆராதிங்க. அவர் உயர்த்துவார், அவர் மேன்மைப்படுத்துவார். அவரே அவரே. பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். இன்னொரு தடவை சொல்லி ஆராதிக்கலாமா? எங்களை உயரங்களை சுதந்திரிக்க செய்கிறவரே, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. என் துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலமே. துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே என்றும் காப்பவரே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே. வாஞ்சையோடு கூட தெய்வமே எங்கள் தஞ்சமே, தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே அடைக்கலமே, கோட்டையே, காப்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பலனே, எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே. என் பலனே, என் கோட்டையே. இருக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, மறைவிடமே, புகலிடமே, ஆராதனை உமக்கே. நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிறவரே, ஆபத்து வரும்போதெல்லாம் செட்டைகளின் நிழலில் எங்களை மறைத்து பாதுகாக்கிறவரே, தீங்கு நாளில் கூடாரத்தின் மறைவில் மறைத்து வைப்பதோடு நின்று விடாமல் எங்களை உயர்த்துகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே, மறை
இடத்துல நம்ம எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்த தெய்வமே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே ஆண்டவரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 நாயகனே ஆட்கொண்டவரே உமக்கே ஆராதனை 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 எங்கள் தெய்வமே எங்கள் பரிகாரியே எங்கள் சிறுமையில் எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே எங்கள் ஆறுதலே எங்கள் தேறுதலே எங்கள் நம்பிக்கையே எங்கள் மகிமையே ஓ எங்கள் நிறைவே எங்களை காண்கிறவரே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே உமக்கே உமக்கே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இரட்சகா ஆராதனை 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 ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்களை காண்கிற தெய்வமே எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே கருவில் எங்களை கண்டறிந்த நாள் முதல்
இந்த நாள் வரை ஆச்சரியமாய் அற்புதமாய் எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் கவலை மறந்து எங்களை இழந்து துதித்து மகிழ ஆராதிக்க எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. ஆவியானவரே, ஆராதனையின் மகத்துவத்தை இன்னும் புரிந்து இன்னும் உம்மை ஆராதிக்க இன்னும் உம்மில் அன்பு கூற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து உம்முடைய ஆளுகையை நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, dear Pastor Albert, for leading us in worship. பிரியமானவர்களே, நம்ம ஆடி மாத வட்டார ஆசீர்வாத ஜெபம் நடத்துகின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த 30 நாள் தமிழ் மாதம் ஆடியில் பிசாசனுடைய கிரியைகள் அடக்கப்படுவதற்கு, முடக்கப்படுவதற்கு, அவைகள் செயலிழந்து போவதற்கு நாம் ஜெபித்து வருகிறோம். வீதிகளிலே உலாவி சென்னை பட்டணத்தில் நாம் ஜெபித்து வருகிறோம். ஆமென். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். We must keep praying for our city. நம்முடைய பட்டணத்திற்காக நாம் ஜெபிக்கணும். ரூமுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறத விட ரூமுக்கு வெளியில் பார்த்து ஜெபிக்கணும். ஆவியிலே வைராக்கியம் கொண்டான் பவுல். அத்தனை பட்டணத்தில் உள்ள சிலைகளை பார்த்த பொழுது, விக்கிரகங்களை பார்த்த பொழுது அந்த விதமான வைராக்கியம், பாரம் அதிகரிக்க நாம் வீதிகளிலே உலாவி வருவது அவசியம். ஆமென். அந்த ஜெபத்தை அநேக சபைகள் செய்கிறார்கள், டிலிஜென்ட்டாக செய்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த முயற்சிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் இப்படிப்பட்டதான ஜெபங்களை நடத்துவதற்கு ஒரு லீடிங்கை கொடுத்து, மக்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து நீர் நடத்துகிற அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்த ஒரு தெளிவு, கண் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலங்கள் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ விஷன் ஆஃப் ஹார்வெஸ்ட் எங்களுக்கு வரணும்னா கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கணும், வெளியில் வரணும். ஆபிரகாமுக்கு உள்ள ரூமுக்குள்ளே இருக்கும் பொழுது தரிசனத்தை கற்பனை செய்து பார்க்க முடியல. வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்போ இமேஜின் பண்ணி பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபையானது வரட்டும், விசுவாசிகள் வரட்டும், வீதிகளுக்கு வரட்டும், ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கட்டும். திரளான ஜனங்களை இயேசு கண்ட பொழுது மனதுருகினார். ஆண்டவரே, திரளான ஜனங்களை காணும் பொழுது மனதுருக்கம் உண்டாகட்டும், ஆவியில வைராக்கியம் உண்டாகட்டும், ஆத்தும பாரம் உண்டாகட்டும், தரிசனம் பிறக்கட்டும். கர்த்தர் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு விசுவாசிகள் பழகட்டும், ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு ஊழியர்கள் பழகட்டும். நீர் எங்களை எழுப்புவீராக. ஆண்டவரே, இன்னும் சபையை ஆண்டவரே ஒரு கிளப் போல நடத்தி கொண்டு வருகிற திருச்சபைகள், ஆண்டவர் விசுவாசிகளுக்கு மட்டும் அவர்களுடைய நலனை மட்டும் பார்க்கிற, உள்ளுக்குள் மட்டும் உள்நோக்கி பார்க்கிற பார்வை மட்டும் இருக்கிற திருச்சபைகள், வெளியில ஆண்டவரை அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு தரிசனம் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, தேசத்தின் காரியங்களை பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அமெரிக்கா ஐக்கிய தேசத்தின் எலெக்ஷன் நம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறோம். தேர்தலை ஆண்டவரே இருக்கிறதான பெரிய அந்த போராட்டம், அங்கே ஆண்டவரை எதிரியை கொன்றுவிட வேண்டும் என்ற அசாசினேஷன் அட்டெம்ப்ட் கூட ஆண்டவரே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே, அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்தில் யுத்தங்கள் வரும், மனுஷன் மிருகம் போல பிஹேவ் பண்ணுவார்கள் என்பதை எல்லாம் நீங்க பைபிளில் சொல்லியிருக்கிறீங்க. கடைசி காலத்தின் அடையாளங்கள் ஒலிம்பிக்கில் ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கிரியை செய்கிறதை, கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிரியை செய்கிற ஆவிகளுடைய தாண்டவமாடுகிற செயல்களை பார்க்கிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் கடைசி காலத்தின் அடையாளம் என்று அறிந்து ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, சபை கடைசி காலத்தின் அடையாளங்களை பார்த்து புரிந்து கொண்டு செயல்பட ஆண்டவரே கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேசத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, பார்லிமெண்ட்ல நடக்கிற பட்ஜெட் விவாதங்கள், ஆண்டவரே பாமர மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் சேராமல் இருக்கிற காரியங்கள், அதற்கு எதிர்க்கட்சிகள் கொடுக்கிற குரல்கள், இவைகளெல்லாம் கேட்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவன் வல்லமையோடு கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். தேசத்தை உம்முடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சென்னை பட்டணத்தை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். தமிழ்நாடை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எழுப்புதலுக்காக நாங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபங்களை ஆசீர்வதியும். ஒரு கமிட்டட் குரூப் ஆஃப் பீப்புளை ஜெபத்திற்கும் தரிசனத்தை செயல்படுத்துவதற்கு தரிசன தலைவர்களையும் கர்த்தர் எழுப்புவீராக. அன்றாடம் நடக்கிற ஆண்டவரே எங்களுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வித்து வருகிற இந்த லாக்டவுன் பீரியட்லேருந்து பெரிய அளவில் ஆசீர்வித்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். தேங்க்யூ லார்ட். பிரியமானவர்களே, நாளைய தினத்தில் 1500வது நாள் நம்முடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து டெய்லி லைவ் ஆரம்பித்தது ஏப்ரல். அது இன்னொரு 90 நாள் கூட்டிக்கிடலாம். அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 75 days கூட்டிக்கிடலாம். ஏப்ரல் 9th அன்னைக்கு ஆரம்பித்தோம். ப்ராபப்ளி ஒரு 70-80 days கூட்டிக்கிடலாம் ஃபார் த டே தட் வி ஸ்டார்டட். ஆனால் டெய்லி லைவ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து 1500 நாட்கள், 1500 days ஆயிடுச்சு. 1500 நாட்கள். இன்றைக்கு 1499வது நாள். நாளை தினத்தை 1500th டே. ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன் லைவ் ப்ரோக்ராமில் நாளைக்கு நம்மோடு கூட பேசுகிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். அதற்காக நன்றி செலுத்திடலாமா? தகப்பனே, 1499வது நாள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினத்தில் 1500வது நாள். அதை எட்டி பிடிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது 35வது நாள் ஜெபம். இன்றைக்கு ஆஃப்டர்நூன் 35 days, 7 வாரங்களை ஆண்டவரே நாங்கள் 5 வாரங்களை நாங்கள் முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இன்னமும் உள்ள 2 வாரம் சொச்ச நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். பாஸ்டர் எஸ்ரா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா,
ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வீர். ஊக்கத்துடனே ஓர் முகமாய், ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வீர். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்ளும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். இடைவிடாமல் ஜெபம் செய், இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம்,
ஜெயம். Praise God. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, போன வாரத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர், நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்ற தலைப்பில் எங்களோடு கூட நீர் பேசினீர். இன்றைக்கு இன்னொரு வேத பகுதி, யுத்தம் எங்களுக்காக நீர் செய்வீர் என்ற காரியத்தை நீர் எழுதி வைத்திருக்கிற இன்னொரு வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். சில நேரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது நாங்கள் என்ன செய்யணுங்கிற ஆலோசனையை நீங்கள் வசனத்திலிருந்து கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு வேத பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இட்ஸ் அ பவர்ஃபுல் ஸ்டோரி. இது ஒரு வல்லமையான ஒரு தேவனின் கிரியையை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வேத பகுதி. ஏராளமான கூட்டம் தேவ ஜனத்திற்கு எதிராக கூட்டணி அமைத்து அவர்கள் வருகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில அவர்களை சந்திக்கிறதற்கு தங்களுக்கு பலனில்லை என்று உணர்ந்த நிலையில அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறுகிறதை, ஜெபிக்கிறதை நாம் இந்த வேத சம்பவத்திலே வாசிக்கலாம். அப்படி இவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய காரியங்களை தேவனிடத்திலே சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, என்ன வார்த்தை? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. வேதத்தில் 2 சம்பவத்தில் 2 நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். ஏற்கனவே நான் ஒரு செய்தியில யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை மையப்படுத்தி யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். அங்கே அவர் சொன்னபடி யுத்தத்தை அவரே செய்து ஜெயத்தை கொடுத்தார் தேவ ஜனங்களுக்கு என்ற ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது 2வது சம்பவம். பைபிள்ல யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லி அவரே தேவ ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்ததான ஒரு சம்பவம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்ற ஒரு வார்த்தை. Earlier it was in Exodus 14 and verse 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 Samuel chapter 17 and verse 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். இது கர்த்தர் நேரடியாக பேசின வார்த்தை அல்ல. எப்படி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோமோ, அல்லது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமோ, அது போல அல்லாமல் யுத்தத்தை செய்ய போகிற தாவீது அந்த கோலியாத்திற்கு முன்பதாக அவன் புறப்பட்டு போகிற வேளையில்
அவன் சொல்லுகிற வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். சோ தேசிய அளவு வெற்றி இந்த 3 சம்பவத்திலும், in all these 3 incidents, Exodus 14:14 or 1 Samuel 17 verse 47 or 2 Chronicles chapter 20 and verse 15, யுத்தம் கர்த்தருடையது என்று தேவனே சொல்லி இருந்தாலும் அல்லது தேவனுடைய மனிதர்கள் சொல்லி இருந்தாலும், இந்த 3 சம்பவத்திலும் ஒரு நேஷனல் விக்டரி, ஒரு தேசிய அளவு யுத்தம். That was the magnitude of the challenge. இது ஒரு தேசிய அளவில் ஏற்பட்ட ஒரு சவால். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, யுத்தம் கர்த்தருடையது. இந்த 3 சம்பவத்திலும் தேசிய அளவிலான ஒரு வெற்றியை அனுபவித்ததை நாம் இங்கே பார்க்கலாம். We could see the victory. சரி, இந்த சம்பவத்தில் ஆண்டவர் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யுத்தம் என்னுடையது என்று சொல்லுகிறார். யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னதினாலே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தை அவர் சொல்லிவிட்டபடியினாலே, it is as good as done. If God has spoken, it is considered done. கர்த்தர் சொன்னால் அவர் மனிதன் அல்ல, வாக்கு மாறுவதற்கு அல்லது செய்ய பலனற்று போவதற்கு அல்லது செய்ய மறந்து போவதற்கு. தேவன் சொன்னால் அதை செய்வார். ஆகவே பாடகர் குழுவை ஏற்படுத்தி, ஆராதனை குழுவை ஏற்படுத்தி துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். They started celebrating the victory even before they experienced victory. வெற்றியை அனுபவிக்கிறதற்கு முன்னதாகவே வெற்றியை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் பேசிவிட்டார். God has spoken. இந்த ஆராதனை குழு துதிக்க பாட ஆரம்பித்த உடனே எதிரியினுடைய சேனை, அவர்கள் கூட்டணி அமைத்து வந்ததான அந்த 3 கூட்டத்தார் ஒருவரோடு ஒருவர் கை கலக்கும்படி ஆண்டவர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். God brought confusion in the enemy's camp. எதிரியினுடைய பாளையத்தில் தேவன் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நமக்கு எதிராக வருகிற கூட்டம் ஒரு பெரிய ஒரு சேனையாக இருக்கலாம், பெரிய கூட்டணி அமைத்து வரலாம், மும்முனை தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அளவிலே இங்கே யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் சேயீர் புத்திரரும் சேயீர் மலைத்தேசத்தாரும் மோவாபியரும், அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் சேயீர் மலைத்தேசத்தாரும் 3 கூட்டத்தார் இன்றைக்கு இருக்கிறதான யோர்தான் தேசம். இன்றைய தேசம் அந்த யோர்தான் என்று இருக்கிறதே, அதில் தான் அம்மோன், மோவாப், அப்புறம் சேயீர் மலை தேசத்தார். இன்றைக்கு இருக்கிற நார்த் ஜார்டன் அம்மோன், இன்றைக்கு இருக்கிற சென்ட்ரல் ஜார்டன் மோவாப், சேயீர் மலை தேசத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கீழே, the southern part of today's Jordan. யோர்தானுக்கு இந்த பக்கம் கிழக்கே இருக்கிறதான ஒரு தேசம். இந்த 3 பேரும் கூட்டணி அமைத்து வருகிறார்கள். கூட்டணி அமைத்து நம்மை விட ஒரு பெரிய எண்ணிக்கையோடு நமக்கு விரோதமாக வரும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால், கர்த்தரை பட்சமாய் கொண்டிருந்தால், உங்களை வீணாக தாக்குகிறதும்
உங்களை அமைதியாக இருக்க ஒட்டாதபடிக்கு டிஸ்டர்ப் பண்ணுகிறதுமான எதிரியின் சேனையை தேவன் மடங்கடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கிறதற்கு இவர்களுக்கு பலன் இல்லை. ஆனாலும் இங்கே தேவன் இவர்கள் பட்சத்திலே இருந்து செயல்பட்டதினாலே இவர்கள் ஒரு கிரியையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற அளவிற்கு ஒரு யுத்தமில்லாத வெற்றியை தேவன் கொடுக்கிறதை இந்த சம்பவத்திலே நாம் வாசிக்க முடியும். They started attacking each other. God brought confusion in the enemy's camp. I pray that even in our nation, நம்முடைய தேசத்துல நம்முடைய திருச்சபைகளுக்கு எதிராக கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக எழும்புகிறதான பலவிதமான அமைப்புகள், பலவிதமான கூட்டணிகள், அவர்களுக்குள்ளே பிரிவினையை தேவன் உண்டாக்க முடியும். அவர்கள் எண்ணிக்கையிலே ஏராளமாக இருக்கலாம், நாம் மைனாரிட்டியாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, மைனாரிட்டி மெஜாரிட்டி என்ற காரியம் வராது. when it comes to God, which side God is on, that is the side that will have victory. எந்த பக்கம் தேவன் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றியை அடையும். Majority in human terms is numbers. Majority in human terms means their strength is bigger than us. நமக்கு இருக்கிறதான பலத்தை விட அவர்களுக்கு பலம் அதிகம். எண்ணிக்கையில, தரத்துல, பட்ஜெட்ல, செல்வாக்குல அவர்கள் மெஜாரிட்டி என்று ஒருவேளை ஹியூமன் கால்குலேஷன்ல சொல்லலாம். ஆனால் மைனாரிட்டி, வீக், லோ பட்ஜெட், லோ இன்ஃப்ளூயன்ஸ் என்று ஹியூமன் டேர்ம்ஸ்ல சொல்லப்படுகிற ஒரு அணி, அந்த அணியிலே தேவன் இருந்தால் that becomes majority. The team that has God becomes majority. Amen. Me and God alone is a winning team. நானும் தேவனும் என்று சொன்னாலே அது ஜெயிக்கிற ஒரு அணிதான் என்ற ஒரு தெளிவு, விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல அவர்கள் பாடி துதி செய்ய துவங்கின பொழுது அங்கே பெரிய ஒரு குழப்பம் உண்டானது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினார்கள். அதை செய்தது கர்த்தர் என்று இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். He wiped them out literally. எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். I'm reading 2 Chronicles chapter 20 and verse 23. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். Let me read verse 24 as well. 24ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. Not one was left.
ஒருவரும் மீதியாய் இருக்கவில்லை. 3 கூட்ட மக்கள் எழும்பி வருகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அவல நிலையிலே தேவ ஜனம் இருக்கிறது. ஆனாலும் இங்கே முடிவிலே அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Let me highlight this Bible story verse by verse, segment by segment, for you to first and foremost understand. நீங்கள் தெளிவாக இந்த கதையை புரிந்து கொள்வதற்கு பகுதி பகுதியாய் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20 verse 1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்து ராஜாவாக இருக்கும் பொழுது, தெற்கு ராஜ்யம், நல்ல கவனிங்க, சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இவர்கள் ஒவ்வொருவரும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள். That was United Israel. அது ஐக்கியப்பட்ட இஸ்ரவேல் தேசம். ஆனால் சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. After King Solomon, Israel was divided into 2. 2ஆக இஸ்ரவேல் தேசம் பிரிந்தது. இதை நீங்கள் 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலும் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். You can read the story of the division of the kingdom of Israel in 1 Kings chapter 12 and 2 Chronicles chapter 10. 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலும் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலும் இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ராஜாவிற்கு பிறகு ரெஹோபயாம் என்ற சாலமோன் ராஜாவினுடைய மகன் ஆட்சியின் போது பெரியோர்களின் ஆலோசனையை அவன் கேட்காததினாலே ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ராஜா தான் ராஜாவாக இருந்த பொழுது அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவனுடைய காலத்திற்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லியும் இருந்தார். இந்த 2 காரணத்திற்காக இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்ட பொழுது வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களை கொண்டதாகவும், தெற்கு ராஜ்யம் கீழே எருசலேம் இருக்கிற இடத்திலே 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யமாகவும் இருந்தது. தெற்கு ராஜ்யத்திலே சில ராஜாக்கள் ஆண்டார்கள், தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அதே போல வடக்கு ராஜ்யத்திலே சில ராஜாக்கள் ஆண்டார்கள். வடக்கு ராஜ்யத்தின் ஒரு ராஜா தான் ஆகாப் ராஜா. அங்கே தான் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அதே போல தெற்கு ராஜ்யத்தில் யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தார். பல ராஜாக்கள் இருந்தார்கள். அதிலே இருந்த ஒரு ராஜாதான் இந்த யோசபாத் ராஜா. யோசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து, 8 வயதிலே ராஜாவான ஒரு நபரை குறித்து, அவனுடைய நாட்களிலே ஏற்பட்ட எழுப்புதலை குறித்து நீங்கள் வாசித்திருக்கலாம். இது யோசபாத் என்ற ஒரு மனிதனுடைய நாட்கள். சரி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இவனுக்கு விரோதமாக இந்த இப்பொழுது யோர்தான் தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே அன்றைக்கு அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் என்ற 3 கூட்டத்தார் என்ன பண்ணுகிறார்கள்? யோசபாத்தையும் அவனுடைய மக்களையும்
அட்டாக் பண்ணுகிறார்கள். the temple இருக்கிற எருசலேம் அந்த பகுதியில வாழுகிற இந்த யூதா மக்கள். சரி, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். suddenly they decided to come and attack Jehoshaphat. It was a triple threat, so to speak. மூன்று விதமான கூட்டம். சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது எல்லாம் சேர்ந்து வரும் பாருங்க. பணப்பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இல்லையா? sometimes problems come together. கூட்டணி அமைத்து வருகிறதை போல இருக்கும். and we kind of don't know what to do when we face that kind of situation. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் சந்திக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை உண்டாகும். கவனிங்க, 2ஆம் வசனம். இன்ஃபர்மேஷன் வருகிறது யோசபாத் ராஜாவுக்கு. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். See, the intelligence information is hitting the king that the enemy has planned to attack them. எதிரி கூட்டணி அமைத்து வருகிறார்கள், அழிக்க வருகிறார்கள் என்ற தகவல் வருகிறது. 3ஆம் வசனம், verse 3, 2 Chronicles chapter 20. அப்பொழுது யோசபாத் பயந்து. see, fear. நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக பயந்து போயிருந்தார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் யுத்தம் என்னுடையது என்று பேசினார். அதே போல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராணுவமும் சவுலும் பயந்து போயிருந்தார்கள். You will read that in 1 Samuel chapter 17. அதே போல இந்த இடத்திலும் பயந்து, யோசபாத் பயந்து, 3 இடத்திலும் யுத்தம் கர்த்தருடையது என்று பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல, தேசிய விக்டரி பெற்றுக்கொண்ட இடத்துல பயம் என்ற காரியம் இருந்தது. பயப்படுகிற மக்களை பார்த்துதான் கர்த்தர் இடைப்பட்டார். கவனிங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. I'm so encouraged to see the Bible passages wherever God's people feared. In most passages they came to the Lord. கர்த்தரிடத்திலே வந்தார்கள். கவனிங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். He called for a national fast and prayer. தேசிய அளவு ஒரு உபவாச ஜெபத்தை அவன் அறிவிக்கிறான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். They sought the favor of the Lord. தேவனிடத்துல அவர்கள் தயவை தேடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். It was a national fast and they all came together. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்தின் முகப்பிலே, in front of the temple, யூதா ஜனங்களும் எருசலேமின் மக்களும் கூடியிருக்கிற அந்த சபையிலே நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். வசனம் 6 முதல் 12 வரை. 2 Chronicles chapter 20 verse 6 to 12. You will find the prayer of Jehoshaphat. We will come to that. அதற்கு நாம் சற்று நேரம் கழித்து வருவோம். ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துல வசனம் 12, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ?
இந்த ஏராளமான கூட்டம் எங்களுக்கு எதிராக வருகிறது. பயந்த நிலையில நாங்கள் இருக்கிறோம். இவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை. Lord, I do not have strength. எனக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறது என்றைக்கும் நல்லது. மனம் திறந்து ஒரு நண்பரிடத்திலே பேசுகிறதை போல தேவனிடத்திலே போய் எல்லா காரியத்தையும் ஓப்பனா சொல்லுவது நல்லது. எங்கள் தேவனே, verse 12, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. Lord, we do not simply have strength to handle this vast army. இவ்வளவு பெரிய சேனையை ஹேண்டில் பண்ணுவதற்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனையை கையாளுவதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று அந்த உபவாச ஜெப வேளையிலே அவன் சொல்லுகிறான். அதோடு கூட நிறுத்தவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. Lord, not only that we do not have strength, but we also do not know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியல. We are clueless. We are lost. We are fearful. We are outnumbered here. எங்களை விட ஏராளமான எண்ணிக்கை, 3 கூட்டத்தார், எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஒத்துக்கொண்டான். ஆகையால் therefore எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. Lord, our eyes are fixed on you. We are helpless. We are weak. We are fearful. பயம் எங்களுக்கு இருக்கிற உணர்வு, எங்களுடைய சிந்தையிலே கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது எங்களுக்கு பலன் இல்லை. யோசித்து யோசித்து பார்த்தோம், எங்களுக்கு ஒரு பரிகாரமும் தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஜெபிக்கிறான். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள ஜெபத்திற்கு மறுபடியும் நாம் வருவோம். But let us move on. We are trying to understand the story. அப்படி ஜெபித்த மாத்திரத்திலே வசனம் 13, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பதாக நின்றார்கள். The entire nation is standing, and this leader of this nation, யோசபாத்து, இந்த தேசத்தின் ராஜா, தேவனுக்கு முன்பதாக ஜெபிக்கும் பொழுது முழு தேசம் உபவாசத்திலே நிற்கிறது. அப்பொழுது சபையிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி, யஹாசியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, there was a prophet among them named Jahaziel. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியினாலே, வசனம் 13, verse 13 of 2 Chronicles 20, சகல யூத கோத்திரத்தாரே, this is the prophetic word, இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆவியானவர் வந்து யஹாசியேல் மேல் இறங்கின பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். listen Jehoshaphat, listen the people of Judah, listen the people of the nation. தீர்க்கதரிசியினுடைய குரல். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Do not be afraid. Do not be shaken என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. This battle is not yours. The Lord is saying he is going to fight for you. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். You just march towards them.
இதோ அவர்கள் கிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். Every detail of how it should happen is now clearly being pronounced by the prophet of the Lord. தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி தெளிவாக அந்த செயல் திட்டத்தை அவன் விளக்கிச் சொல்லுகிறான். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். சரியா? இப்ப 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். You will see the salvation of the Lord. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். The Lord is with you. The Lord will fight your battle. You just obey the Lord and move forward. அப்படியே இவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ விழுந்து நன்றி செலுத்தி ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இவர்கள் முதலாவது துதி செய்கிற கூட்டத்தை முன்பாக அனுப்புகிறார்கள். ராஜா சொல்லுகிறார் மக்களை பார்த்து, வசனம் 20, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ராஜா, வசனம் 21, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். வர்ஷிப் டீம் வாஸ் சென்ட் இன் த ஃப்ரண்ட். 3 கூட்ட மக்கள் உங்களை அழிக்க இராணுவ வீரர்கள் வரும் பொழுது துதிக்கிறதற்கு வர்ஷிப் லீடர்ஸை முன்னால் அனுப்புகிறது என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி? ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். நீங்க போய் சண்டை போட போவதில்லையே, ஆண்டவர் சொல்லிட்டார் ஜெயம் கொடுக்க போறேன்னு துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, வசனம் 22, அவர்களுக்குள்ள அந்த கைகலப்பு ஏற்படுகிறது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அவர்கள் வெட்டி கொள்ளுகிறார்கள், ஒருவனும் தப்பவில்லை. 25ஆம் வசனம், verse 25, ஒருவனும் தப்பவில்லை, எல்லாரும் செத்துட்டாங்க. ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? யோசபாத்துமானுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது எல்லாம் செத்து கிடக்கிறாங்க, எல்லாம் டெட் பாடிஸ், எல்லாம் சேனை வீரர்கள். அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. It was so much they were able to literally loot the enemy's camp, but they were already dead. God has fought the battle. உயிர் தப்புமா என்று இவர்களை குறித்து நினைத்த வேளை இருந்தது. ஆனால் தேவன் இடைப்பட்ட பிறகு எதிரிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டதையும் அவர்களுக்கு இருக்கிற உடைமைகளை இவர்களை எடுத்து செலிப்ரேட் பண்ணவும் பெராக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வெல், இந்த ஸ்டோரியில யுத்தம் கர்த்தருடையது என்று பார்த்தோம். கர்த்தர் மெய்யாகவே செய்தார். யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீது சொன்னான். அங்கே யுத்தத்திலே ஜெயத்தை பார்த்தான். யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தருடைய வார்த்தையை மோசே சொன்னான். அதுபோலவே அங்கே ஜெயம் இருந்தது. இதிலிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம்? 3 காரியங்கள். இங்க பாருங்க, 12ஆம் வசனத்துல நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. யோசபாத் ஜெபத்தை முடிக்கும் பொழுது, Lord, we don't know what to do, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஒத்துக்கொண்டான். So you start off with a situation wherein you say, I don't know what to do.
But actually, when you look at the whole episode, you discover that you ended up doing something right and you had victory. அதாவது இதுல என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது என்று சொல்லுகிற நிலையிலே ஆரம்பிக்கிற இந்த சம்பவம், ஏதோ சரியான காரியத்தை செய்கிறான் யோசபாத்து, வெற்றியை அடைகிறான். என்ன செய்தான்? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையிலே இருந்தவன் என்ன செய்தான்? What to do when you don't know what to do? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத பொழுது என்ன செய்வது என்ற தலைப்பில் கூட இதே பகுதியை நாம் தியானிக்க முடியும். What to do when you don't know what to do? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையிலே என்ன செய்வது? 3 காரியங்களை அவன் செய்தான். 3 காரியங்களை அவன் செய்தான். Number 1, he positioned himself in the presence of God. When he didn't know what to do, when he was faced with something bigger than him, தன்னை விட பெரிய ஒரு ஃபோர்ஸ் தன்னை தாக்குவதற்கு வந்த வேளையில, பலனற்று இருந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணினான்? Jehoshaphat positioned himself in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே தன்னை அமர்த்தி கொண்டான். முதல் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. Position yourself in the presence of God. What to do when you don't know what to do? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரத்தில் என்ன செய்வது? Position yourself in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை அமர்த்தி கொள்ளுங்கள். ஜெபத்திற்காக தன்னை தேவ சமூகத்திலே அமர்த்தி கொண்டான், அமைதிப்படுத்தி கொண்டான், உபவாசித்தான், அலுவல்களை நிறுத்தினான், தேவ முகத்தை நோக்கி பார்த்தான். இரண்டாவது, ஜெபித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலம், யெகாசியேல் என்ற தீர்க்கதரிசி மூலம் வந்தது. வசனம் 13, வசனம் 14, 15 and more specifically verse 19. சகல யூத கோத்திரத்தாரே, particularly verse 15. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Number 1, position yourself in the presence of God. Number 2, position yourself in the promises of God. முதலாவது, தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையில், வாக்கு தத்தத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். Jehoshaphat positioned himself in the promises of God. யோசபாத் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் தன்னை நிறுத்திக் கொண்டான். First point, position yourself in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவனுடைய வாக்கு தத்தத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். Position yourself in the presence of God, number 1. Number 2, position yourself in the promises of God. மூன்றாவது, ஆண்டவர் பேசின பிறகு அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? They started celebrating. They started rejoicing. They started to praise God. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லிவிட்டார், சொன்னால் செய்து விடுவார், துதிக்க ஆரம்பித்தார்கள். சில வேளைகளில் ஆண்டவர் செய்த பிறகு நாம் ஸ்தோத்திர துதி ஆராதனை செய்வது, தேங்க்ஸ்கிவிங் பிரைஸ் செய்வது
நாம் கேள்விப்பட்ட காரியம். சில வேளைகளில் விசுவாசத்தின் மிகுதியினால கர்த்தர் பேசிவிட்டால் அவர் செய்து முடிக்கிறதற்கு முன்னதாகவே துதிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆமென். மூன்றாவது, Jehoshaphat positioned himself in the praises of his God. மூன்றாவது, யோசபாத்து என்ன செய்தான்? தேவனுடைய துதியில் தன்னை வைத்துக் கொண்டான். He positioned himself in the praises of his God. தேவனுடைய துதியில் தன்னை அவன் வைத்துக் கொண்டான். ஆண்டவரை துதிக்கிற நிலையிலே தன்னை வைத்துக் கொண்டான். Position yourself in the presence of God. Position yourself in the promises of God. And position yourself in the praises of God. தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய துதியில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத வேளையிலே என்ன செய்வது? ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்வதும், அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பதும், இதைத்தான் இவன் செய்தான். இங்கேதான் கர்த்தர் யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். இங்கேதான் கர்த்தர் அவர்களுக்கு பேட்டில்லெஸ் விக்டரி கொடுத்தார். ஆமென். இப்பொழுது last few minutes, let me bring your attention to the prayer of Jehoshaphat. யோசபாத்தின் ஜெபத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. இதிலே ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், அடிகோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I would like to highlight 3 things from the prayer of Jehoshaphat. 6ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். அதாவது ஜெபத்திற்கு வரும் பொழுது தேவன் யார், தேவன் யார் என்பதை அறிக்கையிட்டு, தேவன் யார் என்பதை சொல்லி, அவனுக்கு இந்த தேவனை குறித்து இருக்கிற வெளிப்பாடை சொல்லி, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் எங்களை எதிர்க்கிறாங்க, பட் ஆக்சுவலா உங்களை தான் எதிர்க்கிறாங்க. உம்மை எதிர்க்க யாராலையும் முடியாதே, நீர் அவ்வளவு வல்லமை உள்ளவராச்சே, ராஜ்யங்களிலே நீர் பெரியவராச்சே, நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவனாச்சே. இங்கிலீஷ்ல NIV பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ நாட் தி காட் ஆஃப் தி ஹெவன்ஸ், ஆர் யூ நாட் சோ பவர்ஃபுல், ஆர் யூ நாட் என்ற ஒரு ஃப்ரேஸை நீங்க பார்ப்பீர்கள். நீர் இப்படிப்பட்ட தேவன் அல்லவோ. அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? நீங்க ஏற்கனவே கொடுத்தீங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நீங்க தான் வழி நடத்தினீங்க, நீங்க தான் இவங்களை இங்க கொண்டு வந்தீங்க. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், நாங்கள் இங்கே ஆலயத்திலே வந்து ஜெபித்தால் அதற்கு நான் பதில் தருவேன் என்று சொன்னீங்களே.
சாலமன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலை நினைவு கூர்ந்து இங்கே இவன் யோசபாத்து அதை சொல்லுகிறான். ஜெபத்தில் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? நீங்க தானே ஆண்டவரை செஞ்சிருக்கிறீங்க. இது மாதிரி பழைய ஆண்டவருடைய செயல்களை நினைத்து பார்க்கிறான். இங்கிலீஷ் பைபிள்ல, NIV பைபிள்ல இந்த 7ஆம் வசனம் டிட் யூ நாட், முதல்ல ஆர் யூ நாட், அவரை குறித்த வெளிப்பாடுகளோடு ஆரம்பிக்கிறான். பிறகு அவர் ஏற்கனவே செய்த காரியங்கள், பாஸ்ட் டெஸ்டிமோனிஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ், பாஸ்ட் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் இன் லைஃப், தேவன் ஏற்கனவே கொடுத்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறான். ஆண்டவரை பார்த்து டிட் யூ நாட், இதெல்லாம் நீங்க செய்தீங்களே, நீர் இவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று ஆரம்பித்து இதை நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க. ஆர் யூ நாட் verse 6, டிட் யூ நாட் verse 7. இப்ப 12ஆம் வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல will you not என்று வரும். NIV பைபிள்ல நீர் மறுபடியும் செய்ய மாட்டீரா? ஏற்கனவே ஒரு முறை செய்திருக்கிறீரே. would you Lord do a repeat performance? இது எப்படி இருக்கு தெரியுமா? இமேஜின் பண்ணி நான் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு கான்சர்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல் சோலோ சிங்கர், தனியாக அழகாக நேர்த்தியாக பாடக்கூடிய ஒருவர் அந்த கான்சர்ட்ல ஒரு பாடலை பாடி முடித்த பிறகு எல்லாரும் அமைதியாய் கேட்டு எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோட அந்த பாட்டை ரசித்து கேட்டார்கள். அந்த பாடலை பாடி முடித்த பிறகு எல்லாரும் கரகோஷத்தை எழுப்பி ஆரவாரத்துடன் அந்த செயலை, அந்த பாடலை கேட்ட நிலையிலே பாராட்டு தெரிவித்தார்கள். பொதுவாக இப்படிப்பட்டதான அரங்கிலே, இப்படிப்பட்டதான கச்சேரிகள் நடக்கும் பொழுது, when such concerts take place and when the performance was too good, the crowd would cheer and applaud and oftentimes scream and say, one more time, once more, repeat performance கேட்பாங்க இல்லையா? அது போல இருக்குது இங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட தேவன், நீர் ஏற்கனவே ஒரு முறை செய்ததை நினைத்து பார்க்கிறேன். would you Lord give a repeat performance? I would want you to repeat that again in this situation. இந்த சூழ்நிலையில எனக்கு இன்னொரு முறை அதை செய்வீரா? will you not? are you not? did you not? will you not? நீர் செய்ய மாட்டீரா? ஆமென். பவர்ஃபுல் ஸ்டோரி. what to do when you don't know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத பொழுது என்ன செய்வது? யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்ன ஒரு வேத பகுதி. பிரியமானவர்களே, don't fight the battle all alone. Even when you think you are small and weak and unable to handle the thing that is coming your way, உங்களுக்கு எதிராக வருகிறதான பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இருக்கிறதான நீங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த இடத்துல யோசபாத்து ஜெபித்தது போல, are you not? did you not? will you not? ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட தேவன் என்று அவருடைய நாமத்தை வெளிப்பாடுகளோடு நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை அவரை குறித்து சொல்லி ஆரம்பித்து, அவர் ஏற்கனவே செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்தி, இன்னும் ஒரு முறை செய்ய மாட்டீரா என்று அவரை நோக்கி கெஞ்சி, உங்களுடைய கண்களை அவர் மேலே பதித்து வைத்து, பலனில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று ஒத்துக்கொண்டு உபவாசத்தோடு கதரும் பொழுது தீர்க்கதரிசி பேசினது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை பேசட்டும்.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கட்டும். Position yourself in the presence of God. Position yourself in the promises of God when He speaks, and start celebrating the victory, because if He has spoken, He is more than able to do it. அவர் உடைய சமூகத்தில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்டு அதை பிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு விசுவாசத்தோடு அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யட்டும். May the Lord fight your battle. யுத்தம் கர்த்தருடையது என்று யாத்திராகமம் 14:14 நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒரு தேசிய அளவு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 17 தாவீது யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கோலியாத்திற்கு விரோதமாக போகிறான். ஒரு தேசிய வெற்றி. இந்த இடத்துல கர்த்தரே சொல்லுகிறார் யுத்தம் என்னுடையது என்று. இந்த இடத்துல ஒரு தேசிய வெற்றி. உங்களுக்கு இருக்கிற வெற்றி, உங்களுக்கு வேண்டிய வெற்றி ஒரு லேசான காரியம். தேசிய அளவு வெற்றியை பார்த்த ஸ்டோரிஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமேன். இன்றைக்கு இருக்கிறதான நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை, ஏராளமான கூட்டம் நமக்கு விரோதமாக வருகிறதை போல அவ்வப்பொழுது நாம் உணர்கிறோம், இல்லையா? As the persecution trend is increasing, we cannot be fighting this battle. We should allow God to fight this battle. தேவன் யுத்தம் செய்ய, அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்க தேவனால முடியும். அவர்களுடைய பலத்தை பலவீனப்படுத்த முடியும். யாத்திராகமம் 14 நாம் பார்க்கிறோமே, ரதங்கள் கழல ஆரம்பித்தது. ஆமேன். கர்த்தர் எதிரியினுடைய கேம்ப்ல குழப்பத்தை உண்டாக்கினார். God can bring confusion in the enemy's camp and cause them to scatter. ஆமேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, வசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. Thank you, Lord, for speaking to us. Lord, people who are right now going through difficulties, இந்த வேளையில ஆண்டவரே கஷ்டத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறவர்கள் இந்த வசனத்தின் மூலம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை பெற்றுக் கொள்வார்களாக. தேவனுக்காக, நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் தேவனுடைய செயலை அனுபவிக்க, பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய பலத்த கரம் ஊழியங்களின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பலத்த கரம் ஊழியர்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவரே அவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவரே மனிதர்களோடு கூட இருப்பதாக. முன்னணி மிஷனரிகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் வேதனை வழியாய், நெருக்கத்தின் வழியாய் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அவல நிலையிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இடைப்பட்டு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. கற்றுக்கொண்டீங்களா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கற்றுக்கொண்டீங்களா? நெருக்கமான நேரத்தில் நம்ம எல்லாரும் அந்த வழியாக போக தானே செய்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சாம் மோசஸ் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆமேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பாடுவோம். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? அவர் சமூகம் அதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். மீண்டுமாய் அவர் வரும் நாளில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் மானார். Praise God. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக இந்த காலை ஆராதனைகளை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கண்களை மூடி நன்றி செலுத்திடலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பேசினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே.
Thank you. God bless you. See you in the afternoon.